அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நன்மைக்கே. நல்லதையே நினைங்க, நல்லதையே செய்யுங்க. உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளுக்காக வந்து சேருங்க. மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் 26ஆம் தேதி, அதாவது 11/9/2024 செப்டம்பர் மாதம் புதன்கிழமை. எவ்வளவு உட்காந்து யோசிச்சாலும் சரி, என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன், எனக்கு இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான வழியே தெரியல. நானும் எவ்வளவோ போராட்டம் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நல்ல காலமோ ஒரு நல்ல வழியோ எனக்கு பிறக்கலை. இந்த மாதிரி சிந்தனையில் இருக்கக்கூடிய அன்பர்களாக இருந்தீங்கன்னாக்கா புதன்கிழமைகளில் புதன் பகவானை வழிபாடு செய்ய நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருந்தாலும் சரி, அதுலேருந்து வெளியே வரத்துக்கான தீர்வு கிடைக்கும். புதுசாக தொழில் தொடங்கணும், தொழிலை விரிவுபடுத்தணும், ஒரு மாதிரி எதுலையுமே தோல்வியை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா வெற்றி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புதன்கிழமைகளில் புதன் பகவானை வழிபாடு செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு புதன்கிழமையும் பச்சை நிற ஆடைகளை பயன்படுத்துங்க. எப்பவும் உங்கள் கைகளில் பச்சை நிறம் இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கோங்க. இதனால் புதன் பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும். நிறைய விஷயங்களுக்கு, நிறைய சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கும். புத்தி உனக்கு சரியாக இருந்துட்டால் போதும், எப்படியும் பொழைச்சிக்கலாம். வாய் இருக்கிற புள்ள பொழைச்சிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? வாய் இருந்தால் மட்டும் போதாது, புதன் பகவானுடைய அனுகிரகமும் ரொம்ப முக்கியம். முக்கியமாக கோபம் அப்படிங்கிறது நம்முடைய சிம்மத்திற்கு அதிகமாக வரும்போது புத்தி வேலை செய்யறதில்லைன்னு கூட நிறைய பேர் சொல்லுவாங்க. அறிவு கெட்ட மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் பாரு, கோபத்தில் என்ன பேசுறேன்னு தெரியாமல் புத்தி கெட்டு பேசிக்கிட்டு இருக்காங்கலாம் ஒரு சிலர் உங்களை அடையாளப்படுத்துவாங்க. அதற்கெல்லாம் தீர்வு வேணும்னா உங்களுடைய கோபத்திலையும் உங்களுடைய சிந்தனை தெளிவு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுடைய தோல்வி அப்படிங்கிறத நீங்கள் மாற்றிடலாம். இந்த நிலை மாறுறதுக்கு புதன் பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு ரொம்ப தேவைங்க. ஸோ இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் சொல்லுங்கள், ஓம் புதன் பகவானை போற்றி போட்டு காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு வீட்டில் கூடிய தெய்வத்துக்கே வழிபாடு முடிஞ்சது அப்படின்னாக்கா நவகரங்களை வீற்றக்கூடிய புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்யுங்க. நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. ஒரு நல்ல காலம் கண்டிப்பாக பிறக்கும். எப்போவுமே ஏதாவது ஒரு சிந்தனையில் தான் நீங்கள் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு நாள் நிம்மதியாக தூங்கி நிம்மதியாக சாப்பிட்டு பிடிச்ச மாதிரி சந்தோஷமாக இருந்ததா சரித்திரமே இல்லை. இப்போ வரைக்கும் நல்ல காலம் பிறக்கலை, நல்ல நாள் இல்லை, இனியும் நடக்காது அப்படின்னு கடவுள் மேலே கோவமோ இல்லை இவங்க மேலே கோவமோ, ஒரு மாதிரி இறுக்கமான வாழ்க்கையை வாழக்கூடிய சிம்மத்திற்கு இந்த நாள் அப்படிங்கிறது எப்படி இருக்குது? நவகிரகங்களுடைய அமைப்பை பொறுத்து சிம்ம ராசிக்காரங்களே, இந்த நாள் அப்படிங்கிறது உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாமே சாதகமாக முடிவு கொடுக்க போகுது. மனசில் தோணிக்கிட்டே இருக்கும் இல்லையா, இது செய்யலாம், அதை பண்ணலாம், அது இதுன்னு திட்டம் தீட்டுறதுல சிம்ம ராசிக்காரங்க வல்லவர்கள். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய திட்டங்கள் இன்னைக்கு பலித்தமாகும். அரசாங்க வகைகளில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடிய போகுது. வரவு செலவுகளில் கொஞ்சம் சூதானமாக இருங்க. கொடுக்கல் வாங்கல்ல கவனம் இருக்கட்டும். என்னதான் செலவுகள் அதிகரித்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு பணவரவு தாராளமாக இருக்குங்க. மனசில் அடிக்கடி குழப்பம் ஏற்படும். உங்களுடைய தேவையற்ற சிந்தனையால் அதீத சிந்தனை மட்டும் தவிர்ப்பது சிறப்பு. சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. நண்பர்கள் மூலமும் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். சிலருக்கு உடன்பிறப்புகளால் தர்ம சங்கடங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்க கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அவங்க என்ன சொன்னாலையும் கண்மூடித்தனமாக நம்பாமல் ஏன் எதுக்கு அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி சிம்ம ராசிக்காரங்க ஃபாலோ பண்ணுங்கள். சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் அப்படிங்கிறது வழக்கம் போலவே நடைபெறுங்க. லாபமும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே கண்டிப்பாக கிடைக்கும். இந்த நாளில் புதன் பகவானுடைய வழிபாடுடன் சேர்த்து விநாயகர் பெருமானை வழிபாடு செய்ய காரியங்கள் அனுகூலமாக முடியும். ரொம்பவே அதி புத்திசாலினாக்கா விநாயகர் பெருமானை சொல்லுவாங்க. ஸ்மார்ட் ஒர்க்கில் இவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஸோ இந்த இரண்டு தெய்வங்களுடைய வழிபாடு உங்களுக்கு பல விதங்களில் நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கும். மேலும் இந்த நாளில் சிம்ம ராசி எந்த ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னாக்கா பெண்களுக்கு, அதாவது உங்கள் மனைவிக்கு ஆபரணம் வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. மேலும் இந்த நாளில் உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் பார்த்து உங்கள் மனைவி ஆனந்த கண்ணீர் வடிக்க போகிறாங்க. உறவுக்காரங்களும் உங்களுக்கு ரொம்பவே ஒத்துழைப்பாக இருப்பாங்க. அவங்களாலையும் உங்களுக்கு உற்சாகமான காலகட்டம். நண்பர்கள் மூலமாகவும் நல்ல செய்திகளை பெற போகிறீங்க. சகோதரர்களால் மட்டும்தான் மனக்கசப்பு உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு எதிரான சிந்தனைகளில் இருந்தவங்க கூட, அதாவது உங்களுக்கு எதிரின்னு சொல்லப்பட்டவங்க கூட உங்களுக்கு உதவிகரமாக இருக்க போகிறாங்க. நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இந்த நாள் அப்படிங்கிறது பல விதங்களில் உங்களுக்கு சாதகமான அமைப்பில் இருக்க போகுது. தொட்டதெல்லாம் பொன்னாகும். போகக்கூடிய இடமெல்லாம் உங்களுடைய புகழ் பரவ போகுது. மதிப்பு மரியாதை உயரப்போகுது. உங்களுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது மற்றவங்க வீக்கக்கூடிய அளவுக்கு சர்வசாதாரணமாக மற்றவங்க தயங்கக்கூடிய விஷயத்தை செய்து சாதனை படைக்க போகிறீங்க. மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சிம்மத்துக்கு எதிர்பாராத பயணங்களின் மூலம் சாதகமான சூழ்நிலை உண்டு.
சுப முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். இத்தனை நாட்களும் உங்கள் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கும். உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் உங்ககிட்ட விரும்பி வந்து சேருவாங்க. ஆடம்பர பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். கல்வி பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தை ஆளும் பெண்களுக்கு இந்த நாள் பல விதங்களில் சாதகமான அமைப்பில் தான் இருக்கு. அதுவே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் பணியிடங்களில் நீங்கள் ஆசைப்படக்கூடிய சில சதிகள் உங்களை தேடி வரும். சக ஊழியர்களும் உங்களுக்கு சாதகமான அமைப்பில் இருக்காங்க. உங்களுடைய மேல் அதிகாரியும் உங்களுடைய செயல்பாடுகளில் குத்தம் குறைகளை கண்டுபிடிக்க காத்துக்கிட்டு இருக்காங்க. அதை மட்டும் அப்பப்போ உங்களுடைய வேலையை கரெக்டாக செஞ்சு முடிச்சிருங்க. மேலும் இந்த நாளை பொறுத்து உங்களுடைய அதிர்ஷ்டமான திசை வடக்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் பழுப்பு நிறங்க. இந்த நாள் இந்த நிற ஆடைகளை பயன்படுத்தல அதிர்ஷ்டம் உண்டாகும். அடுத்த நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம். மக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சாதகமான நாளுங்க. உங்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்டிருந்த அவப்பெயர் நீங்கும். மேலும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எச்சரிக்கையாக செயல்பட்டீங்க அப்படின்னாக்க எல்லா விதங்களும் வெற்றி உண்டு. வியாபாரத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் நீங்கி வெற்றி ஏற்பட போகுது. அடுத்ததாக பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றமான நாளுங்க. நீங்கள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும். கடன்களை எல்லாமே அடைத்து நிம்மதி பெருமூச்சு விட போறீங்க. குறிப்பிட்டு சொல்லணுனாக்கா இந்த நட்சத்திரக்காரங்க எல்லா விஷயங்களையும் பொறுமையை மட்டும் கடைபிடிச்சா இந்த நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும். மேலும் ஒரே வரியில் சொல்லணுனாக்கா இந்த நாள் ஆதாயத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய நாளாக பூர நட்சத்திரத்துக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்த உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதம். முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு. சூழ்நிலை அறிந்து அதற்கேற்ற மாதிரி செயல்பட்டீங்க அப்படின்னாக்க வெற்றி உண்டு. வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் உண்டு. குறிப்பிட்டு சொல்லனாக்க இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் கடன் பிரச்சனைகள் தீரும். கையிருப்பு அதிகமாகும். பல விதங்களில் பணவரவு ஏற்பட போகுது. ஆக மொத்தத்தில் இந்த நாள் அப்படிங்கிறது நம்ம சிம்ம ராசிக்கு வெற்றிகள் நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு. இன்னும் சிறப்பாக இருக்க இந்த நாளில் புதன் பகவானுடைய வழிபாடும் விநாயகர் பெருமானுடைய வழிபாடும் பக்கபலமாக இருக்க போகுது. நம்முடைய வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மேலும் பிடிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கும் சரி இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே சிம்ம ராசிக்கு சிறப்பான நாளாக அமைய கடவுள்கிட்ட நாமளும் மனசார வேண்டிக்கலாங்க. உங்களுடைய வேண்டுதல்கள், உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெய்வத்துடைய நாமத்தை 3 முறை சொல்லி பதிவிடுங்க. உங்களுக்காக, உங்களுடைய கஷ்டங்களுக்காக நாங்களும் கடவுள்கிட்ட மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிறேங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமோடு நலமோடு வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்த்துக்கள். ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றி. ஓம் புதன் பகவானை போற்றி போற்றி.